திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 306, அதிகாரம் வெகுளாமை. ஒரு நாட்டின் மன்னர் தனது மகனை ஒரு புகழ்பெற்ற முனிவரின் குருகுலத்தில் சேர்க்க ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார். அம்மன்னரின் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் துன்பப்படுவதை ஏற்கனவே அறிந்திருந்த முனிவர் அப்போது மன்னரை கடுமையாக கண்டித்தார். மன்னனுக்கு கடும் கோபம் வந்தாலும் இளவரசனின் படிப்பு முடிந்ததும் முனிவரை கவனித்துக் கொள்ளலாம் என்று அமைதியாக திரும்பி வந்தார். இளவரசனின் படிப்பு முடிந்ததும் முனிவரிடம் குரு தட்சணை அளித்த போது, எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார். இளவரசன் அரண்மனைக்கு திரும்பி வந்த பிறகு முனிவர் மீது கடுங்கோபத்தில் இருந்த மன்னன் தனது சேவர்களை அனுப்பி காட்டிலுள்ள முனிவரின் ஆசிரமத்தை சேதப்படுத்தினார். இதையறியாத இளவரசன் சிறிது காலம் கழித்து மீண்டும் குரு தட்சணையுடன் முனிவரை காணச் சென்றார். அப்போது அங்கு குருகுலம் இல்லை. சுற்றித் திரிந்து ஒரு நதிக்கரையோரம் குரு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்ததை கண்டான். குருகுலம் ஏன் இடம் மாறியது என்பதை தனது சேவகன் மூலம் அறிந்த இளவரசனுக்கு தன் தந்தை மீது கடும் கோபம் வந்தது. அதை வெளிக்காட்டாமல் குருவிடம் சென்று தட்சணையை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டினான். இப்போதும் எனக்கு இது தேவையில்லை, தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார். அரண்மனைக்கு திரும்பிய இளவரசனை பின்தொடர்ந்து முனிவரும் வந்து கொண்டிருந்தார். கோபத்துடன் தந்தை முன் சென்ற இளவரசன், ஆட்சியின் அவலத்தை சுட்டிக்காட்டிய குருவையா அவமதித்தீர் என்று கேட்டு தந்தையை வெட்ட வாளை ஓங்கினான். அப்போது அங்கு வந்து சேர்ந்த முனிவர், மகனே பொறு, எனக்கு குருதட்சணை இப்போது வேண்டும், அதை கொடுத்துவிட்டு உன் தந்தையை கொல் என்றார். எதிர்பாராமல் குருவை கண்ட இளவரசன் திகைத்து போய் பொன்னும் மணியும் அடங்கிய தட்டை நீட்டினான். அப்போது முனிவர், சீடனே, இது எனக்கு தேவையில்லை, உன்னுடைய கோபத்தை எனக்கு தட்சணையாக தர வேண்டும் என்று கேட்டதும் இளவரசன் தலைகுனிந்து வாளை கீழே போட்டார். கோபம் தன்னை மட்டுமன்று, தனது குலத்தையே அழித்துவிடும். பொறுமையே கல்வியின் இலக்கம் என்பதை இளவரசன் அன்று புரிந்து கொண்டான். சினம் என்னும் நெருப்பு தன்னை சேர்ந்தவரை அழிப்பதோடு அவரை பாதுகாக்கும் சுற்றத்தையும் அழித்துவிடும் என்பதை சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையச் சுடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கோபம் கொண்டால் அழிவு, அன்பு கொள்வதே அழகு.